கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர். இயேசுவில் பிரியமான அகில உலகம் எங்கும் பரவியிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி உறவுகளே, சொந்தங்களே, மாதா தொலைக்காட்சி உறுப்பினர்களே, குடும்பங்களே, உங்கள் அனைவருக்கும் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் பாண்டிச்சேரி வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதத்தையும் திருத்தலத்தின் பாதுகாவலி புனித லூர்து அன்னையினுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் இறைவன் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த திருப்பலியில், இந்த திருத்தலத்தில் லூர்து அன்னையின் பரிந்துரை வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தவக்காலத்தினுடைய முதல் வார இந்த வியாழக்கிழமை என்று இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி. தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம், தவக்காலத்தில் இருக்கின்றோம். அன்னையாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறை வார்த்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு இந்த தவக்காலத்தில் ஜெபம், தவம், நோன்பு. எனவே இந்த மூன்று காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகம் ஜெபத்தினுடைய வல்லமையையும், ஒருவர் கடவுளத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார் என்ற உறுதியை இன்றைய இறை வார்த்தை நமக்கு வழங்குகின்றது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். துணை வேண்டி ஜெபிக்கின்றார், உதவிக்காக வேண்டி ஜெபிக்கின்றார், பாதுகாப்புக்காக ஜெபிக்கின்றார், உயிரை காப்பாற்ற ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அவருக்கு வாழ்வு கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், காப்பாற்றினார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கேட்பது கேட்டல், தேடுதல், தட்டுதல். நாம் யாரிடத்தில் கேட்போம்? உரிமை உள்ளவர்களிடத்தில் தான் நாம் கேட்போம். அப்போ கேட்கின்ற பொழுது அங்கு உறவு இருக்கின்றது. ஒருவரிடத்தில் நான் ஒரு பொருளையோ அல்லது உதவியோ கேட்கின்ற பொழுது அங்கு உறவு இருக்கின்றது. அந்த உறவில் உரிமை இருக்கின்றது. எனவே அந்த உறவு இருக்கின்ற பொழுதுதான், உரிமை இருக்கின்ற பொழுதுதான் நாம் கேட்கின்றோம், நாம் கேட்பதை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் ஜெபிப்பதில் இந்த இறை மனித உறவு இருக்கின்றது. நாம் ஜெபிப்பதன் வழியாக கடவுளுக்கு அருகில் நாமும் நம் குடும்பமும் குழந்தைகளும் எப்பொழுதும் இருக்க முடியும். ஜெபிக்காதவங்க எங்கே இருப்பாங்க? தூரத்தில் இருப்பாங்க. ஜெபிக்காத குடும்பம் எங்கே இருக்கும்? தூரத்தில் இருக்கும். அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? உலக போக்கில், உலக மாய்களில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஜெபிக்கின்ற குடும்பம் எப்பொழுதுமே கடவுளுக்கு அருகில் இருக்கும். அந்த குடும்பமும் குழந்தைகளும் கடவுளுக்கு அருகில் இருப்பார்கள். கடவுளுக்கு அருகில் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு அருகில் வருகின்றோம். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு அருகில் எப்பொழுதுமே இருக்கின்றேன். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது என் அருகில் கடவுள் வருகின்றார். நான் எனக்காகவும், என்னுடைய உறவுகளுக்காகவும், என்னுடைய பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்தாருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு அருகில் செல்கின்றேன். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அதே கடவுள் என் அருகில் வருகின்றார். இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. எனவே இந்த தவ காலத்தில் நாம் ஜெபிக்க கேட்க வேண்டும். அந்த இறை மனித உறவு நமக்கு உரிமை இருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளை நாம், கடவுளுடைய படைப்பு நாம். எனவே அந்த கடவுளத்தில் ஜெபிக்கின்ற அந்த உரிமை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தேடல், தேடுதல். தேடல் உள்ளவரை தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். தேடல் உள்ளவர் தான் மனிதர். தேடல் இல்லாத வாழ்வு தேவையற்ற வாழ்வு என்று சொல்வார்கள். எனவே நாம் எதை தேட வேண்டும்? உண்மையை தேட வேண்டும். உண்மை என்பது என்ன?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் தேடி அலைந்து கொண்டிருப்போம். பதவி, பணம், பட்டம், பொருள், இன்னும் வேலை வாய்ப்பு, நல்லவரன், இன்னும் பல தேவைகள் நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த தேடல் என்ற அந்த வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதற்கடுத்தபடியாக தட்டுங்கள், கடவுளுடைய இதயத்தை நாம் தட்ட அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் தட்டுகின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் அந்த ஏழை விதவை பெண் அரசனிடத்தில் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அரசன் காலம் தாழ்த்துகின்றார். ஆனால் அவன் நினைத்து பார்க்கின்றான், இந்த பெண், இந்த தாய், இந்த விதவை பெண் தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார். கண்டிப்பாக அந்த தொந்தரவுக்காவது நான் அவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசன் அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கியதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரியை நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை நாம் இயேசுனுடைய இதயத்தை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு நம் கதவுகளை, நம் வீட்டின் கதவுகளை, நம் இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். எதற்காக? நம்மிடத்தில் உறைவதற்காக, நம்மிடம் வந்து தங்குவதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக, நம் வாழ்வில் இரண்டர கலப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இல்லத்தின் கதவுகளையும் இதயத்தின் கதவுகளையும் அவர் தட்டிக்கொண்டே இருக்கின்றார். அதைத்தான் சக்கேயனுடைய அந்த மனம் மாற்ற நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம். சக்கே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது விரைவாய் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், உன் வீட்டிற்கு நான் உணவருந்த வர வேண்டும், உன்னை சந்திக்க வேண்டும், உன் இல்லத்திற்கு வர நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னபோது உடனடியாக அந்த சக்கேயு தன் வீட்டிற்கு அழைத்தார். அங்கு மகிழ்ச்சி கிடைத்தது, மீட்பு கிடைத்தது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஜெபம், தவம், நோன்பு என்ற 3 காரியங்களை நாம் செயல்பட, வாழ்வு கொடுக்க, அதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்ற நாம் இன்றைய இறை வார்த்தை அந்த முதல் செயலாக ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அழைக்கப்படுகிறோம். கடவுள் 3 நிலைகளில் நம் ஜெபத்திற்கு விடையளிக்கின்றார். 1, எஸ், சரி என்று சொல்கின்றார். நான் கேட்பது சரியானது என்று சொன்னால் உடனடியாக எனக்கு கிடைத்துவிடு, நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இந்த வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்திற்கு வந்தேன், கடவுளிடத்தில் ஜெபித்தேன், மாதாவிடத்தில் ஜெபித்தேன், எனக்கு கிடைத்தது. அப்படி என்று சொன்னால் நாம் கேட்பது நல்லது, நமக்கு தேவையானது என்பதை கடவுள் அறிந்து புனித லூர்து அன்னையின் வழியாக உடனடியாக நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படுகின்றது. எஸ். அதற்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் கடவுள் நமக்கு நோ. ஏன் நோ, இல்லை என்று சொல்கின்றார்? அது நம் வாழ்வுக்கு உதவாது. நாம் கேட்பதால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் நம் வாழ்வு அழிந்துவிடும், அதனால் நம் வாழ்வு சீரழிந்துவிடும். அதற்காக கடவுள் அது உனக்கு தேவையில்லை, நோ. 3வது, ஆண்டவர் நான் ஜெபிக்கின்ற பொழுது ஏன் 3வது நிலையில் எப்படி விடையளிக்கின்றார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது வெயிட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ரொம்ப அவசரப்பட வேணாம். ரொம்ப அவசரப்பட்டு இது வேணும் அது வேணும் அப்படி நம்ம அவசரமாக இருப்போம். நான் ஜெபிப்பது எனக்கு உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், என்னைக்கே கிடைக்கணும். அப்போ என்ன சொல்கிறார் கடவுள்? வெயிட், தாமதமாக நான் உனக்கு கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பேன். கடவுள் நமக்கு தாமதமாக கொடுத்தாலும் உயர்வானதாக கொடுப்பார். ஆனால் டிலே ஆகுது என்று நாம் தாமதமாகிறதே, என்னுடைய ஜெபத்தை இன்னும் கடவுள் கேட்கவில்லையே என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படியல்ல, மாறாக கடவுள் சரியான நேரத்தில், சரியான சூழ்நிலையில், சரியான நாளில் சரியானவற்றை தரமானதாக கடவுள் கொடுப்பார். எனவே நாம் ஜெபிப்பது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். நான் ஜெபிப்பதற்கு எதிர்மாறாக சென்றாலும், அப்போ நம்ம ஜெபத்தை விட்டுடலாமா? நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஜெபத்தை விட்டுடலாமா? ப்ரேயரில் விட்டுடலாம். நான் என்ன போய் என்ன எனக்கு நடக்குது? கடவுள்கிட்ட நான் போய் மண்டியிட்டு ஜெபிக்கின்றேன், இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து ஜெபிக்கின்றேன், எனக்கு ஒன்றுமே நிகழவில்லையே, என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லையே,
எல்லாம் தடைகள் என்று நாம் அங்கலாய்க்கலாம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபிப்பதன் வழியாக அந்த சூழ்நிலைகளை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். நான் ஜெபிப்பதற்கு எதிர்மாறாக என் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சக்தியையும் பலத்தையும் ஆற்றலையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். ஜெபத்தை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதனால் தாக்கப்பட்டு நாம் நோயாளியாக மாறிவிடும், நமது உடல்நல குறைவு ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பலத்தை கடவுள் கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார். அந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய எல்லா வழிகளையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். எனவே எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள். கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர்.